யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அன்னைக்கு அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களுக்கு வெளியே வரும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாலும் தேனும் ஓடுகிற கானான். பாட்டுல தேவன் கொடுத்திருக்கிற ஒரே வாக்குத்தத்தம் எது அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுப்பேன். இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். இந்த நித்திய ஜீவனத்துல பிரவேசிப்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள் பிரயாசம் கதறாங்க. இப்ப இவங்களுக்கு எதை வாக்கு கொடுத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான், நன்மையான ஒரு தேசம். இப்ப இந்த தேசத்துக்கு கொண்டு போகணும்னா தேவன் ஒரு பாதையில் நடத்துது. தேவன் பாதையில நடத்துது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17-18 வாசிங்க. பெலிஸ்திய தேசம் வழியாய் போவது சமீபமா இருந்தாலும் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். 18 இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இந்த ஜனங்களை கர்த்தர் பெலிஸ்திய தேச கானானுக்கு தான் கொண்டு போகணும். பெலிஸ்திய தேச வழியா கொண்டு போனா ஷார்ட்கட் சீக்கிரமா போய் சேர்ந்தலாம். அதுதான் உங்க வாக்கு தத்துவம். ஆனா கர்த்தர் அவங்க அங்க கொண்டு போகல, வேறு வழியில கொண்டு போகிறார், வேறு பாதையில கொண்டு போகிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எந்த பாதையில போனா அந்த கானானுக்கு இவங்க போக முடியுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அந்த பாதை தான் வேதம் சொல்லியிருக்கிறது நீதியின் பாதை. இந்த பாதையில இது நீதியின் பாதை, தேவன் வைத்திருக்கிற பாதை. வேற யாரும் இந்த பாதையில போய் கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில ஜனங்களை கர்த்தர் நடத்திட்டு வர. ஹல்லேலூயா. இப்ப பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த நம்மள கர்த்தர் வெளியே கொண்டு வந்த உடனே கர்த்தர் முதல்ல எங்க நடத்துவார் அப்படின்னா நம்முடைய நோக்கம் கானான். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். இப்ப டைரக்டா போக முடியாது. முதல்ல எப்படி நடத்துவார்னா நீதியின் பாதையில நடத்துவார், நித்தியம் நடத்துவார். தாவீது சங்கீதத்தை சொல்லும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 23:3 சொல்லியிருக்கிறாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதை. பெலிஸ்திய தேச வழியா ஒரு வழி இருக்குது, ஆனாலும் கர்த்தருக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை தான் நீதியின் பாதை. இந்த பாதை வழியாக தான் வர முடியும். ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லியிருக்கிறது, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அப்ப ஆண்டவர் ஜீவனுக்கு நேர கொண்டு போகணும்னா எந்த பாதைக்கு நேர கொண்டு போவார்னா நீதியின் பாதையில கொண்டு போவார். முதல் காரியத்தை, முதல் படியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நீதியின் பாதையில நடத்துவாரா? எதை வேதம் நீதி என்று சொல்லி இருக்குது தெரியுங்களா? மத்தேயு நற்செய்தியில் 3வது அதிகாரம் 13-15 இருக்கிற வசனங்களை வாசியுங்களேன். அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவான் அவருக்கு தடை செய்து எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கங்க, வெளியே கொண்டு வந்தனே அவங்க ஒரு பாதையில கொண்டு போறாரு, நீதியின் பாதையில நடத்துறாரு. அந்த பாதையில மரணம் இல்லை, அந்த பாதையின் முடிவு ஜீவன். அப்ப நீதியின் பாதையில முதல்ல ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னா செங்கடலுக்கு கொண்டு போகிறாரு. செங்கடல் என்பது இது எதற்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் மத்தேயு சொல்லும்போது சொல்றாரு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது இது நிறைவேற்றணும். அப்ப ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி. இந்த நீதியின் வழியாகத்தான் அந்த ஜீவனுக்குள்ள போக முடியும். இந்த நீதியின் வழியாகத்தான் தேவ
பிரவேசிக்க முடியும், வேறொரு வழி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஜீவனுக்கு போக நடத்தும் போது, தேவராஜ்யத்துக்கு நம்மை நடத்தும் போது முதல் படி செங்கடலை கடக்க செய்வார். இந்த செங்கடலை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செங்கடலை மட்டும், இந்த செங்கடல் வழியாகத்தான் கர்த்தர் ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறார். இந்த நீதி மத்திய 28 கடைசி வசனம் சொல்றது எடுக்க வேணாம். இது கர்த்தருடைய இயேசுவினுடைய கட்டளை. இந்த கட்டளை கை கொள்ளாம நம்ம போக முடியாது. இந்த செங்கடல் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், செங்கடல்ல 2 கூட்டம் எடுத்தாங்க, 2 கூட்டமும் செங்கடல் தான் கடந்துச்சு. இதைத்தான் நம்ம கேட்க போறோம். 2 கூட்டம் செங்கடல் வழியாகத்தான் வந்துச்சு. ஒரு கூட்டம் கரை ஏறினது, ஒரு கூட்டம் கரை ஏறவில்லை. செங்கடல் வழியா கர்த்தர் கொண்டு போறாரு. இதுவும் செங்கடல் வழியா தானே வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களும் செங்கடல் வழியா தான் போறாங்க. எகிப்து ஜனங்களும் செங்கடல் வழியா தான் ரதத்தோட குதிரையோட வராங்க. ஆனா ஒரு ஜனம் கரையேறிச்சு, ஒரு ஜனம் கரையேறல. ஒரு கூட்டம் கரையேறிச்சு, ஒரு கூட்டம் கரையேறல. ஹல்லேலூயா. செங்கடல் அவர்களை அழித்து போட்டது. அப்ப நமக்குள்ள கேள்வி வரலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, வந்துருவாங்களா? அதுதான் நம்ம கேட்க போறோம். எப்படி செங்கடலை கடக்க வேண்டும், அல்லது செங்கடலை கடந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். இக்கரையிலிருந்து நம்ம மறுகரைக்கு போக போகிறோம். இந்த மறுகரையில செங்கடலை கடந்தாதான் மறுகரைக்கு போக முடியும். இந்த செங்கடலை கடக்கும் போது நம்ம எப்படி கடக்கணும்னா, ஒரு கூட்டம் கரை ஏறினது, ஒரு கூட்டம் கரை ஏறவில்லை. இப்ப கரையேறின கூட்டத்தை சொல்றேன். இவங்க எப்படி கரையேறினாங்கன்னா, இவங்க செங்கடலை கடந்தாங்க. எதற்காக கடந்தாங்க அப்படின்னா, முதல் காரியம் கானானுக்காக இவர்கள் கடந்தாங்க. ஹல்லேலூயா. நாங்க அடிமைப்பட்டு இருந்தோம். தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பாலும் தேனும் மூடுகிற தேசத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இவங்க நினைவு எல்லாம் எதற்காகனா, நான் கானானுக்கு போகணும், கர்த்தர் இந்த பாதை நடத்துறார். இவங்க எதற்காக செங்கடலை கடந்து வந்தாங்கன்னா, கானானுக்கு போகுங்கிற தரிசனத்தோட, கானானுக்கு போகணுங்கிற வாஞ்சையோட இவர்கள் செங்கடலை கடந்தார்கள். அன்னைக்கு அவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரு? கானான். நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவன். அப்ப எதுக்காக நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்? நான் நித்திய ஜீவனுக்கு போக போறேன். கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிற பரலோகத்துல, அதான் தேவராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும். நான் ஜலத்தினால பிறந்திருக்கணும். அந்த ஜலம் என்பது ஞானஸ்நானம். இந்த பூமியின் ஓட்டத்தை ஒவ்வொருவருமே முடிக்கதான் போறோம். யாருமே இந்த பூமியில சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு நாள் மரிக்கதான் போகிறோம். மரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கை நமக்கு துவங்க ஆரம்பிக்கும். இது கொஞ்ச வருஷம், கொஞ்ச கால வாழ்க்கை. எல்லாருக்குமே மரணம் உண்டு. ஒருவேளை வருகை முந்திக் கொண்டு மரணம் இல்லை. வருகை தாமதிக்கும் என்றால் மரணம் உண்டு. ஆனா இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்கு பேர் தான் நித்தியம்னு சொல்றாங்க. நித்திய ஜீவன். நித்தியம் என்பது 2 வகையை குறிக்கும். பரலோகமும் நித்தியம்தான், நரகமும் நித்தியம்தான். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது எதற்காகனா, எனக்கு ஒரு நித்திய ஜீவனை வாக்கு பண்ண. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஓட்ட சில நேரத்துல மாறிடுது. சில நேரம் ஓட்டம் மாறி இருக்கு. உங்க ஓட்டத்தை நீங்க கானானுக்கு நேரம் நீங்க திருப்புங்க, பரத்துக்கு நேரம் திருப்புங்க. உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஆண்டோடைய வருகை வந்தா, இன்னைக்கு மரிச்சா உங்க ஆத்துமா எங்க போகும்போது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நடத்துற பாதை நீதியின் பாதை. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. எது நீதி? ஞானஸ்தானம் அவருடைய நீதியாக இருக்கிறது. 2வது காரியம், எகிப்து என்பது பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. இஸ்ரவேலும் கடந்தாங்க, எகிப்தியரும் கடந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு கடந்தாங்க, கரையேறினாங்க. இவர்கள் எகிப்தை விடாமல் கடக்கணும் முயற்சி செய்தாங்க, கரையேற முடியல. இப்ப யோவான் சொல்றாரு, ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்ப எகிப்தை விட்டு வந்தவங்க செங்கடலை கடக்கும் போது கரையேற முடிகிறது.
நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கரையேறும்படிதான் செங்கடலுக்கு போகிறோம். ஒரு கூட்டம் எகிப்தை விடல, ஒரு கூட்டம் எகிப்தை விட்டு இந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன்னு திரும்பி போகுது. பாவத்தோட நம்ம ஞானஸ்தானம் எடுக்க கூடாது, மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து எடுக்கணும். அப்ப இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அக்கிரமம், இதெல்லாம் துணிகரம். அப்ப இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கொண்டு ஒரு சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னென்ன காரியம் செய்திருக்கிறேன் இத சொல்லி மனம் திரும்பணும். இதை நான் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பி எடுக்கணும். இப்படி எடுக்கிறவர்கள் தான் கரையேற முடியும். மூன்றாவது, அவர்கள் எப்படி கடந்தாங்க அப்படின்னா விசுவாசத்தை கடந்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, கானானுக்கு நீ போகணும் அப்படின்னு உடனே இவங்க யோசித்து பாருங்களேன், போகும்போது என்னத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு? பால் குடிக்கிற பிள்ளை இருக்கும், தவக்கிற பிள்ளை இருக்கும், நடக்கிற பிள்ளை இருக்கும். ஆனா இவங்க போகும்போது இவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கல, இவங்களுக்கு தெரியல இது எத்தனை நாள் ஆகும், போகும்போது எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா, எதையுமே இவங்க யோசிக்கல. இவங்க முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொன்ன, செங்கடலை எப்படி வேணா கிடக்கலாம், ஆனா கரை சேர முடியாது. ஞானஸ்தானம் எடுத்ததுனால அக்கறைக்கு போய் நினைச்சிட வேணாம், இப்படி இருந்தாதான் அக்கறைக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா போக முடியாது. இதெல்லாம் திரும்பிடக்கூடாது. மூன்றாவது காரியம், விசுவாசத்தை எடுத்தாங்க. எத்தனை வருஷம் கடந்து போ, நமக்கு இப்ப பைபிள் வாசிக்கிறதுனால அவங்க 40 வருஷம் வனாந்திரத்துல போனாங்க, நமக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எத்தனை வருஷம் தெரியாது, என்ன கிடைக்கும்னு தெரியாது, எங்க நடப்போம்னு தெரியாது, வசதிகள்லாம் இருக்குமா, பாத்ரூம் இருக்குமா, பெட்ரூம் இருக்குமா, எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா விசுவாசத்தோடு கடந்து போறாங்க, கர்த்தரை அழைச்சிருக்காங்க. அப்ப செங்கடல ஒருத்தவங்க கடக்கணும்னா விசுவாசத்தை விசுவாசம் உள்ளவனாகி அவன் எடுக்கணும். இப்படி எடுக்கிறவன் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் அப்ப விசுவாசிக்கல, ஆனாலும் அவன் செங்கடலுக்குள்ளதான் வந்தான். அவனுக்கு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாங்களா எகிப்தியர்கள்? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாங்களா? ஏன்னா இவன் விசுவாசத்தோட உள்ள வரல. அவங்க விசுவாசித்து போறாங்க. எனக்கு ஒரு கானான கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்க முற்பதற்கு நடக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை விசுவாசித்து போனோம். எதற்காக எடுக்கன்னா, இங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா என் கடன் மாறிடும், ஞானஸ்தானம் எடுத்துட்டா என் பிரச்சனை எல்லாம் மாறிடும், ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்னுடைய போராட்டம் எல்லாம் மாறிடும். இப்படி ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? செங்கடல் இந்த விசுவாசத்தோடு கடந்தாங்க. இப்ப இந்த பூமியில ஒரே தெய்வம் உண்டு, அவர் இயேசு. எனக்காக அவர் மரித்து இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னை மீட்க அவர் திரும்பி வரப்போகிறார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். நீங்க வாசிங்க 1 யோவான் 5:5 எடுத்து வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று போதும். என்ன விசுவாசம்? ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன். நிறைய பேர் அவரை ஒரு ரபின்னு சொல்றாங்க, நபின்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவரும் ஒரு இறை தூதர்னு சொல்றாங்க, அவரும் ஒரு தெய்வம்னு சொல்றாங்க. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ரோமர் 10:9 அப்ப என்ன விசுவாசம்? அந்த கடவுள் இந்த பூமியில எனக்காக மனிதனாய் பிறந்தால், பிறந்த கடவுள் என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு கூட எழுந்தார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எனக்கு தெய்வம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். திருமுறைதான் பாடி இருக்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். அந்த ஒரு தெய்வன் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஒன்றே குலம் அப்படின்னா ஜாதி கிடையாது, குலம்ங்கிறது மனுக்குலம். இந்த மனுக்குலத்துக்கு ஒரு தெய்வம் உண்டு, அது தெரியல. அதுதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே அந்த மெய்யான ஒளி, என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பிதாவை சார்ந்த இது எல்லாம் யாருன்னா அந்த ஒரு தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வங்கிறத நம்பி எடுக்கணும். அவர் உங்க பாவத்துக்காக மரித்திருக்கிறாங்கிறத நம்பி எடுக்கணும்.
மரித்த இயேசுவை மரிச்ச மாதிரி இல்ல, அவர் சிலையா இல்ல, கல்லுல இல்ல, அவர் கட்டையில இல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஆவியோடு இருக்கிறார், பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட அவரை எழுப்பியிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும். தேவன் நமக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில இம்மைக்காக நம்ம கிறிஸ்துவ தேடுவோம் என்றால், இயேசுட்ட வந்தா என் பிரச்சனை மாறிடும், இயேசுட்ட வந்தா இது மாறிடும், அது மாறி, இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்காக மட்டும் இம்மைக்காக வந்தோம்னா எல்லா ஜனங்களை காட்டிலும் நாம பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு ரத்த சிந்தினது பரலோகராஜ்யத்தில் நம்ம சேர்ப்பதற்கு, அவர் சிலுவை சுமந்தது தேவராஜ்யத்தை சேர்ப்பதற்காக, அவர் நமக்கு வாக்கு கொடுத்ததும் கூட நித்திய ஜீவனுக்காக. விசுவாசத்தோட உங்களை எடுத்தவங்க தரிசனம் மாறி இருந்தா தரிசனத்தை காணாத நேரம் திருப்பி இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் காண நோக்கி நித்தியத்தை நோக்கி தான் நகர்றீங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற நித்தியம் எது? எடுத்தவங்களுக்கு நான் சொல்றேன், ஒண்ணு பரலோகம் இல்லது நரகம், ரெண்டுமே நித்தியம். எதை நோக்கி நீங்க போறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை வசனமா தான் இருக்கணும். யாரு சொன்னாலும் நீங்க கேட்க கூடாது. வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு நீங்க செவி கொடுக்கணும். வசனத்துல என்ன சொல்ல அதுக்கு நீங்க நடக்கணும். வசனத்தை மீறி நானே சொன்னால் அதுக்கு நீங்க கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க பைபிள் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் தனக்குள்ள நினைப்பாங்க, நான் செய்யறது சரிதான். கிடையாது. வசனத்தை காண்பிச்சு சொன்னாங்கன்னா நீங்க மாறணும். வசனம் தாங்க நம்ம நடத்தும். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிச்சாங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்க கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. பைபிள் சும்மா கொடுக்கல. எத்தனையோ வருஷத்துல எத்தனையோ பேர் ரத்த சிந்தி இந்த வேதத்தை கொடுத்தது எதுக்காக? நீங்க பரத்துக்கு வரணும். அதுக்காக தான் கர்த்தர் பைபிளை கொடுத்திருக்கிறார். நீங்க பரத்துக்கு வரணும். அதுக்காக தான் தேவன் பூமியில ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். நீங்க பரத்துக்கு வரணும். அதுக்காக தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். இது சடங்கு கிடையாது, இது பாரம்பரியம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஒரு மறுமை இருக்கிறது. மறுமைக்காகத்தான் நம்ம ஓடுறோமே தவிர இன்மைக்காக கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் முடியுது. இன்னைக்கு வருகிறவர்கள் எங்க போக போறோம்? இதை கடக்காம போக முடியாது. செங்கடலை கடக்கும் போது இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். கானானுக்காக நீங்க செங்கடலை கடக்கணும். விசுவாசித்து செங்கடலை கடக்கணும். எகிப்தை விட்டு செங்கடலை கடக்கணும். ஒருவேளை உங்களுக்குள்ள கடந்து இருந்துச்சுன்னா, எகிப்தை விட்டு கடந்து போனாங்க, கானான் அது செங்கடலை கடந்து போனாங்க. ஆனா சில காரியங்கள், சில கடலுக்கு கீழ்ப்படியாத அவங்க மடிஞ்சு போனாங்க. எகிப்துக்கு திருமணம் மனதில் நினைக்கும் போது அவங்க விழுந்து போனாங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானங்கிறது ஏதோ சபையில சொல்ற காரியம், அதனால எடுக்கணும் கிடையாது. நம்ம ஒருவன் மறுபடியும் பிறக்கணும்னா அவன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிறக்கணும். இயேசு சொல்லி இருக்கிறாரு. யாரும் தீர்க்கதரிசி கொண்டு சொன்னா கூட அது அவர் தான். சில பேர் அதையும் சொல்றாங்க. இந்த நிருபங்கள்ல இருக்கிற சத்தியத்தை சொன்னோம் அப்படின்னா, இது பவுல் ரோமாபுரிக்கு தானே சொன்னாரு, இதை கலாத்திய சபைக்கு தானே சொன்னாரு, ரகபத் சபைக்கு சொல்லல. இது எபேசு சபைக்கு தானே சொன்னது, நம்ம சபைக்கு சொல்லல. எபேசு சபை ஜனங்க அப்படி இருந்தாங்க. அப்படிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க, பயங்கரமா டீப்பா திங்க் பண்றாங்க. இப்படி நம்ம சபையில சொல்ல இப்படி பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. புரிதலுக்காக சொல்றேன். இது அந்த நிருபம் அவங்களுக்கு தானே எழுதப்பட்டது. இதை இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிறவாவிடில் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நமக்கு தேவன் ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இதுல போன நாம் முதல்ல ஜலத்திலே பறக்கணும். அந்த ஜலம் தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வாராம, சத்தியத்துக்குள்ள வாராம நாம அவரை பார்க்க முடியாது. என்னுடைய தரிசனம், நம்முடைய லெக்கு பரம காணனை நோக்கி இருக்கிறது. லெக்கை நோக்கி ஓடுறவன் போல் சொல்றேன். எனக்கு வைத்திருக்கிற அழைப்பை நோக்கி நான் ஓடுறேன். தரிசனத்தை, பரம தரிசனத்தை நோக்கி நான் ஓடுறேன். அவருக்கு என்ன தரிசனம் கிடைச்சிச்சு? இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அதை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க. நாம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? செங்கடலை கடந்தவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அபிஷேகத்துக்கு நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருப்தி ஆகிட்டீங்களா? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அபிஷேகத்தை நீங்க பெற்றிருந்தா ஓகே. பெறலன்னா உங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, ஏன் எனக்கு அந்த ஆவி எனக்கு ஊற்றப்படல? இப்ப என்ன தெரியுமா, நீங்க கற்பத்துக்குள்ள இருக்கிறீங்க, தண்ணி நிறைய இருக்குது, ஆனா உயிர் இல்ல.
ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறாதவங்களுக்கு சொல்ற அனுபவத்தை சொல்றேன். ஜீவன் வேணும்னு ஆவியானவர் வேணும். நான் எதுலப்பா மாறணும்? ஏன் எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு அபிஷேகம்? ஜனத்தினாலையும் பிறக்கணும். நீங்க சத்தியத்தை அறிந்து இயேசுவுக்காக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. பரலோகராஜ்யம் இயேசு அன்னைக்கே சொன்னாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, பரலோகராஜ்யம் சமீபத்தில் மனம் திரும்புங்க. இன்னைக்கு அது எவ்வளவு சமீபம் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. காரணனுக்காக நீங்க ஓடணும், விசுவாசித்து ஓடணும். ஆண்டவர் விசுவாசித்து ஓடணும். விசுவாசங்கிறது வாங்குறது கிடையாது. இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே நித்திய ஜீவன் என்பதை விசுவாசித்து எடுக்கணும். நல்ல தகப்பன், எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்க அழைக்கப்பட்ட இந்த பூமியில ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை, பரலோகத்துல உம்மோடு வாழ்றதுக்காகத்தான். அந்த உறவை ஆதாம் இழந்துட்டான். ஆதாம் விட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டான். ஆனா அதை புதுப்பித்துக் கொள்ளதான் நீங்கள் இந்த உறவுக்குள்ள கொண்டு வரீங்க, இந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினார். ஆசீர்வதித்தார். நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நீரே தெய்வம் என்பதை விசுவாசித்து நீர் நடத்தின பாதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேக கேள்விகள் ஆரம்பத்தில் இருந்தது, அநேக தயக்கங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு முழு மனதோடு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பன். மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. இவங்களை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தம் இந்த வாழ்க்கையில நிறைவேறட்டும். தேசத்தை கலக்கிறவளா இவர்களை மாற்றுங்கப்பா. பரலோகத்தை பூமியில கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது தேவ மகிமைகளை தொடுவதாக நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ